ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பாப்போமா? ஒரு நாள் மாலை அண்ணன் சர்வேஷும் தங்கை சிவன்யாவும் நகரத்தில் உள்ள பெரிய மீன் காட்சியகத்திற்கு வந்தார்கள். நுழைவாயிலை பார்த்து இருவரும் மகிழ்ச்சியுடனும் மிகுந்த ஆர்வத்துடனும் உள்ளே சென்றார்கள். அங்கு வண்ணமயமான மீன்கள், பெரிய கண்ணாடி தொட்டிகள் மற்றும் ஒளிரும் செல்லி மீன்கள் எல்லாம் இருந்தன. அவர்கள் இருவரும் ஆச்சரியத்துடன் சுற்றி பார்த்தார்கள். பெண்குயின் பகுதியை கடந்து செல்லும் பொழுது அங்கு ஈரமான காலடிச்சுவடுகளை பார்த்தார்கள். சர்வேஷ் மெதுவாக சொன்னான், சிவன்யா, இதை பார், இது பெண்குயினின் காலடிச்சுவடு போல இருக்கிறது என்று. அவர்கள் அந்த சுவடுகளை பின்தொடர ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் ஒலிபெருக்கியில் ஒரு அறிவிப்பு வந்தது. ஒரு சிறிய பெண்குயின் காணாமல் போயுள்ளது என்று. சர்வேஷும் சிவன்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். நாம் பார்த்தது உண்மைதான் போல என்று. சில அடிகள் நடந்த பிறகு ஒரு மூலையில் சிறிய பெண்குயின் ஒன்று மறைந்து நிற்பதை அவர்கள் பார்த்தார்கள். அது பார்ப்பதற்கு கொஞ்சம் பயந்தது போல தோன்றியது. சிவன்யா மெதுவாக சொன்னால், பாவம், இதுவரை தவறி இருக்கிறது போல என்று. பிறகு பெண்குயின் மெதுவாக அவர்களிடம் வந்தது. அது அதன் இருப்பிடத்திற்கு செல்வதற்காக அவர்களை ஒரு நீண்ட கண்ணாடி சுரங்கம் வழியே அழைத்து சென்றது. மேலே பெரிய சுறாக்களும் வண்ணமயமான மீன்களும் நீந்திக் கொண்டிருந்தன. அது ஒரு மாய உலகம் போல இருந்தது. அடுத்த பகுதியில் ஒளிரும் செல்லி மீன்கள் மெதுவாக மிதந்து கொண்டிருந்தன. இறுதியில் அவர்கள் பெண்குயின் வாழும் பகுதியை அடைந்தார்கள். ஆனால் அங்கே இருந்த கதவு பூட்டப்பட்டிருந்தது. சர்வேஷும் சிவன்யாவும் முயற்சி செய்தார்கள், ஆனால் கதவு திறக்கவில்லை. அந்த நேரத்தில் சிறிய பெண்குயின் ஒரு லிவரை தன் மூக்கால் தள்ளியது. கதவு திறந்தது. பெண்குயின் மகிழ்ச்சியாக தனது குடும்பத்துடன் சேர்ந்தது. இந்த சிறிய பெண்குயின் மெதுவாக திரும்பி சிவன்யாவையும் சர்வேஷையும் பார்த்தது, ஏதோ நன்றி சொல்லுவது போல. அடுத்த நாள் காலை அங்கே இருந்த அதிகாரி ஒருவர் சொன்னார், இந்த பெண்குயின் நேற்று இரவு முதல் காணாமல் போய்விட்டது என்று நினைத்தோம், ஆனால் இப்பொழுது மீண்டும் வந்துவிட்டது என்று. சர்வேஷும் சிவன்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சர்வேஷ் மெதுவாக சொன்னான், நேற்று இரவு முழுக்க இதை கூட்டிக் கொண்டு வந்தது நாம் தானே என்று சிரித்தபடி. பிறகு சிவன்யா சொன்னால், சரி அண்ணா, இப்போதாவது போய் நம் மற்ற இடங்களை சுற்றி பார்க்கலாம் என்று. அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக அக்வேரியத்தை சுற்றி பார்க்க சென்றார்கள். கதையின் நெறி: ஒரு சிறிய உதவியும் மற்றவருக்கு பெரிய மகிழ்ச்சியை தரலாம். பயந்தவர்களுக்கு உதவுவதும் ஒரு வகையான தைரியம்தான். அடுத்த கதையில் சந்திப்போம்.